வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல பாண்டியனும் கோமதியும் கேட்குறாங்க சைக்கிள் இருந்தது எங்கன்னுட்டு. அதை ரிப்பேர் பண்ணிவிட்டு கதிர் தான் வேலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான்னு சொல்லும்போது அது கேட்டது இவங்க 2 பேர் ஷாக் ஆகுறாங்க. அவன் தான் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கானா, அது எப்படிடா ஓட்ட முடியும்ன்ட்டு அவன் தான் ரிப்பேர் எடுத்து பண்ணி ஓட்டுறேன்னு சொன்னான். அப்படியே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது சரி ஓட்டட்டும் விடுன்னுட்டு பாண்டியன் சொல்கிறார். அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. என்னங்க அவன் சைக்கிளில் போயிட்டுருக்கான்ட்டு. சைக்கிளில் ஓட்டதில் என்ன தப்பு? நான் கூட ஆரம்ப காலத்தில் சைக்கிள் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் இப்போல்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். அவனை கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு இவருங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது கோமதி சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல அவன் ஓட்டிகிட்டு இருந்தால அந்த வண்டி அவனுக்கு கொடுக்கலாமேன்ட்டு. அவன் சைக்கிளில் போயிட்டு ஓட்டட்டும், நல்லது கட்டுது, வருத்தம் வேலைலாம் கஷ்ட நஷ்டத்தை படுத்தி தெரிஞ்சுக்கிட்டோன்ட்டு இவர் சொல்கிறாரு. அந்த இடத்துல என்னை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படுறது வேணான்ட்டு கதிர் வந்து நிற்கிறாரு. அதை கேட்டு அவர் எழுந்து போக பார்க்குறாரு. நீங்கள் என்னை பற்றி கவலைப்படுறது வேணாம், ஆனால் சரவணன் அண்ணனை பற்றி நீங்கள் கொஞ்சம் கவலைப்படுங்க. அவங்க அண்ணனும் அண்ணியும் வெளியில் போயிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க, அவங்கள வெளியில் அனுப்பி வைங்கன்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. அவரும் முறைச்சிக்கிட்டே கிளம்புறாரு. இங்கே செந்தில் மாறி இருக்காரு. அவர் வந்துட்டு மீனா கிட்ட சொல்கிறாரு, நான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டுட்டா வேலைக்குன்னுட்டு. இவங்க வேணான்றாங்க. வேலைக்கு லேட்டாக போனீங்கன்னாக்கா மாமா திட்டுவார் கடையிலன்னுட்டு. பரவாயில்ல நான் கூட்டிகிட்டு விட்டுட்டே போகிறேன்னுட்டு இவங்க வாட்ச் எடுத்து கொடுக்குறாங்க. இது உங்களுக்காக தான் வாங்கியிருக்கேன், நீங்கள் கட்டிங்கன்னுட்டு. அதை கேட்டு இவர் சொல்கிறாரு, என்கிட்ட கூட தான் வாட்ச் இருக்குது, அப்போ அதை வாங்கி கொடுத்துட்டு பத்திரமா வச்சுக்க சொன்னதுனால நான் கட்டாமலே இருக்கேன்ட்டு. சரி இதை கட்டிங்க சொன்னோன்னே வேணாம், இது நீங்கள் அப்பாவுக்காக தானே வாங்கினேன், அது உங்கள் அப்பாவுக்கு கொடுத்துடலான்ட்டு இவங்க பயந்து போகிறாங்க. நாம் கோயிலில் போயிட்டு திட்டு வாங்கிட்டு வந்தோம், இதெல்லாம் வேணாம், கொடுக்குறது வேணாம், நீங்கள் கட்டிங்கன்னுட்டு. இல்லை நீ தான் ஆசையாக வாங்கினா உங்கள் அப்பாவுக்காக, நம்ம வீட்டில் போயிட்டு கொடுத்துட்டு வரலாம் வேணான்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவர் கேட்க மாட்டாரு. அதனால் அவர் வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு கிளம்புறாரு. வந்துட்டு வாசலில் நிற்கிறாங்க. போயிட்டு நீ கொடுத்துட்டு வானிட்டு. நான் போக மாட்டேன், நீங்களே வாங்க சொன்னோன்னே. இல்லை ஏதாவது பிரச்சனை மாட்டேன், நான் உள்ளே வரேன், நீ எடுத்துகிட்டு போய் கொடுன்னோன்னே வேறு வழி இல்லாமல் அவங்களும் எடுத்துகிட்டு வராங்க. அங்கே அவங்க அம்மா பார்த்து கூப்பிட்றாங்க. அவங்க அம்மா ஷாக் ஆகுறாங்க. நீ எதுக்காக இங்கே வந்த, அப்பா பார்த்துட்டு என்ன ஆகுதுன்ட்டு. நான் அப்பா பார்த்துட்டு போகிறதுக்காக தான் வந்தமானிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க அப்பா வராரு. பார்த்து ஷாக் ஆகுறாரு. கதவை திறந்து வச்சா எது ஒன்றாலும் உள்ளே வந்து நுழையும் தெரியாது அவனுக்கு, எதுக்காக கதவை திறந்து வச்சிருக்கேன் அவர் திட்டுறாரு. அம்மா கூப்பிடல, நான் தான்ப்பா வந்தேன்னுட்டு. உங்களோட பிறந்த நாளுக்காக நான் வேலைக்கு போயிட்டு வாட்ச் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் உங்களுக்கு வாட்ச் வாங்கிட்டு இருக்கேன், இந்தாங்க பண்ணிட்டு அவங்க நீட்டுறாங்க. அவர் முறைச்சி பார்த்து நின்றுட்டு இருக்காரு. இவர் இங்கே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு மீனா கிட்ட. இங்கே நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே வெளியிலேருந்து செந்தில் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதே நேரத்தில் ராஜி பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸே வரலான்னுட்டு அந்த இடத்துல கதிர் வராரு. அவங்க ஃப்ரெண்டுங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இதை இவங்களும் பார்க்குறாங்க. என்னடா பைக்கில் வந்துட்டு இப்போ சைக்கிளில் வந்துக்கிட்டு இருக்கேன்ட்டு. இருக்கட்டும்டா நான் போகிறேன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. இந்த இடத்துல பஸ்ஸே வரலான்ட்டு ராஜி வந்துட்டு இவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு என்னை காலேஜில் விடுங்கன்னு சொல்லும்போது நான் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன், நீயே போன்ட்டு அவர் சொல்கிறார். பஸ் வரத்துக்கு எவ்வளோ ஆகுமோ, நான் எப்படி போகிறது, உங்களுக்கு என்னை டபுள்ஸு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆகாது, அதனால தான் நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு. என்னாலையா முடியாது, உங்கள் அப்பா உங்கள் சித்தப்பா உங்கள் அண்ணங்கிட்டலாம் போய் கேட்டுப்பார் என்னை பற்றின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டு சரி அப்படி இருந்தால் நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் அவரும் கூட்டிகிட்டு கிளம்புறாரு. இவங்க கொஞ்சம் தூரம் பேசிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துல எதிரில் அவங்க சித்தப்பா வந்து நிற்காரு. இவங்க 2 பேர் ஷாக் ஆகுறாங்க. இந்த மாதிரி சைக்கிளில் போகிறதுக்காகவா எங்களை அசிங்கப்படுத்திட்டு இவங்ககிட்ட ஓடி போனேன், உனக்கு தேவை உனக்கு நாங்கள் கார் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக ஜாம்னு வாழ்வேன் நாங்கள் ஆசைப்பட்டோம், எங்களை அவமானப்படுத்திட்டு போனப்பாரு, உனக்கு தேவைத்தான்ட்டு அவர் திட்டிட்டு கிளம்பிடுறாரு. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அவர் அப்படி தான்ட்டு அவங்க சித்தப்பா பற்றி ராஜி சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத, இது மாதிரிலாம் பேசுறதை நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது, நம்மளுக்கு எது முக்கியமோ அதை நான் பார்க்கணுன்ட்டு இவர் சொல்கிறார். அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, அவர் மட்டும் தான் கார் வாங்க வர, நாமளும் எல்லாருமே போகிற மாதிரி பெரிய காராக வாங்கலான்ட்டு இவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.